அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லா. இந்த ஹைதராபாத்திலிருந்து ஹாஜிங்க உம்ராவுக்கு போயிருந்தாங்க. உம்ராவுக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியில மதீனாவுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு. அனைவருக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுப்பான். இப்போ என்ன ஒரு பிரச்சனை இங்கே போய்கிட்டு இருக்குன்னா, எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க அடக்கம் முடிஞ்சிருச்சு, ஒருத்தவங்க மக்கால முடிஞ்சிச்சு போடுறாங்க, ஒருத்தவங்க மதியானம் முடிஞ்சிச்சு போடுறாங்க, ஒருத்தவங்க ஜனாசா தூக்கிட்டு போற மாதிரி போடுறாங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு வீடியோவா இருக்கட்டும், ஒரு இமேஜா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஆதாரபூர்வமா இது வந்து நடந்திருக்கா நடக்கலையான்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்து அதை அப்டேட்டே பண்ணணுமே, அடுத்தவங்களுக்கு நம்ம அனுப்பவும் செய்யணும். நம்ம மக்கள்கிட்ட இருக்க பெரிய ஒரு குறை என்ன தெரியுமா, மைனஸ் என்னன்னா, எதையுமே பார்க்கறது இல்ல, யோசிக்கிறது இல்ல, அதை வந்து விசாரிக்கிறது கிடையாது. நமக்கு வந்துச்சா உடனே அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணிடுறது. அதாவது இன்னும் வரைக்கும் அந்த ஹாஜிங்களுடைய அடக்கம் முடியவில்லை. நமக்கு என்ன தகவல் இப்ப கிடைச்சிருக்குன்னா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு அனைத்து ஹாஜிமார்களுடைய அடக்கம் ஜன்னத்துல் பக்கீல இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமா நம்ம அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்ட்டையும் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம நண்பர் அங்க இருக்கிறாரு, ஹைதராபாத் சேர்ந்தவங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு தான் நம்ம இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம். அதே மாதிரி அந்த டிராவல்ஸ்காரங்க, எந்த டிராவல்ஸ்காரங்களுடைய ஹாஜி ஷஹீதானாங்களோ அந்த டிராவல்ஸ்காரங்கள்ட்டையும் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம பேசியிருக்கிறோம் இது சம்பந்தமா. இன்ஷா அல்லாஹ். அதனால தவறான செய்திகளை யாருமே பரப்பாதீங்க. விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கு அடுத்து அந்த நியூஸை வந்து பரப்புங்க. அதுல தப்பு கிடையாது. தெரியாத நியூஸை யாருமே தயவு செஞ்சு பரப்பாதீங்க. இது வந்து ஒரு பாவத்துடைய செயலை நம்மளும் எழுதப்படுவோம். இதனுடைய பாவம் நமக்கும் இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை செய்யுங்க, விசாரிச்சு செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.